இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான 3D வீடியோவை எப்படி உங்களோட இமேஜை வச்சு ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எடிட்டை எப்படி பண்ணுறது நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ எல்லாத்துலேயும் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஃபாண்டோட லிங்க் தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் மட்டும் இல்லாமல் நான் எதுலேருந்து ஃபாண்ட்லாம் ஈஸியாக எடுக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு லைவாகவே காட்ட போகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு போதும். நான் வீடியோவில் யூஸ் பண்ணுற எல்லா ஃபாண்டையுமே நான் இதிலேருந்து தான் எடுக்க போகிறேன். ஸோ அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே லைவாகவே பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை எப்படி ஆப்பில் இன்புட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் நான் கொடுத்துருக்க அந்த ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை இன்புட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதில் எப்படி ஃபஸ்ட்டு ஃபாண்ட்லாம் சேஞ்ச் பண்ணணும், அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபாண்டை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் இப்போ உங்களோட க்ரோம் ப்ரௌசருக்கு பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்க சர்ச் பார் பதிலாக அதில் போய் என்ன பண்ணால் இந்த மாதிரி ஃபாண்ட் அப்படின்னு இந்த மாதிரி சர்ச் பண்ணினா ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு வெப்சைட் வருதா. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அவங்களே அன்லிமிட்டட் அந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய ஃபாண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஆல் த நியூ ஃபாண்ட் அப்படின்னு இருக்கா. ஜஸ்ட் அதை டச் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி கேட்டகரியாக நிறைய ஃபாண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இதில் லாஸ்ட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 1 2 3 நிறைய பேஜஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் தான். இப்போ நான் அந்த 10வது பேஜ் கூட ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டைலிஷான ஃபாண்ட்ஸ் தான் வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக இதில் எடுத்துக்கலாம். நான் இதில் தான் யூஸ் பண்ணுறேன், அந்த ஃபாண்ட் எல்லாமே எடுப்பேன். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு இந்த மாதிரி மூவ் பண்ணி இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஜஸ்ட் அதை டவுன்லோட் பண்ணி ஈஸியாகவே நீங்கள் எடிட் பண்ணுற ஆப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த லாஸ்ட்டுக்கு பதிலாக இந்த ஃபாண்ட் எனக்கு பிடிச்சிருக்குன்னா ஸோ இதை எப்படி இப்போ டவுன்லோட் பண்ணி நாம் எடிட் பண்ணுற ஆப்பில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஃபாண்டுக்கு நிறைய டவுன்லோட் இருக்கா. ஜஸ்ட் அதை கொடுங்க. கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நமக்கு இந்த மாதிரி மேலே டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களோட ஃபைல் மேனேஜர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது உங்களோட ஃபைல் மேனேஜர் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இதில் இப்போ நாம் டவுன்லோட் பண்ண பார்த்தீங்களா அந்த ஃபைலு, அதாவது இப்போ நமக்கு ரீசெண்டில் பார்த்தாலே நமக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஃபாண்டு நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண அந்த ஃபாண்டோட ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு அதை ஜஸ்ட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் டு ஃபைல் அப்படின்னு இருக்கா. ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ஈஸியாக எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஃபோல்டரை இப்போ நான் அந்த டிசிஎம் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே போய் ஏதாவது ஒரு ஃபோல்டரில் இப்போ இந்த விஎன் இருக்கா, ஜஸ்ட் நான் இல்லை நீங்கள் புதுசாக கூட கிரியேட் பண்ணுறேன்னா பண்ணிக்க. ஸோ இந்த மாதிரி புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ இந்த நான் என்ன பண்ணுறேன் இங்கிலீஷ் ஃபாண்ட் அப்படின்னு கூட போட்டு வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரே ஃபோல்டராக ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கடுத்து நம்ம ஈஸியாக வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு தேடி கஷ்டப்பட தேவையில்லை. ஸோ அதனால் இப்போ நான் அந்த இங்கிலீஷ் ஃபாண்டுன்றதில் போயிட்டு இந்த கீழே இருக்க அந்த எக்ஸ்ட்ராக் அப்படின்ற கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக் ஆகிடுச்சா. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஒரு 4-5 ஃபாண்டை சேர்த்து டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி ஒரே இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு 4-5 ஃபாண்டையும் ரொம்ப ஈஸியாக வந்து ஆட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் எப்பயும் போல் எடிட் பண்ணுற அந்த ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நான் கொடுத்துருக்கேன் அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணினா இதில் ரொம்ப சிம்பிளாக வீடியோ மேக் பண்ணிடலாம். அதாவது என்னோட இமேஜுக்கு பதிலாக உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணி ஒரு சில சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணி ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம இந்த ஃபாண்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கணும். ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணுங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கா. ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோம் நமக்கு இந்த மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் எடுத்து ஃபாண்டு சைஸ் கலர் அடுத்து டிக் இருக்கா. இதில் இந்த ஃபாண்டு கீழே ஒரு ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஃபாண்ட் அப்படின்னு இருக்கா. ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி என்கிட்ட இருக்க ஃபாண்ட் எல்லாமே வரும். இதில் இப்போ எப்படி நாம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க ஃபாண்டை இன்புட் பண்ணுறதுன்றா இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கா. ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபாண்ட் அப்படின்னு இருக்கா. ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ நாம ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அதாவது அந்த ஃபாண்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது எங்கே வச்சோம் இந்த டிசிஎம்குள்ளே போனோம்னா இதில் இங்கிலீஷ் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சு இதில் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணினா இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபைல் மட்டும் தான் நமக்கு காட்டும். ஜஸ்ட் அந்த ஒரு ஃபைலை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி இருக்க செலக்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக வந்து அந்த ஃபாண்ட் வந்து இதில் ஆட் ஆகிருக்கும். இதில் எங்கே ஆட் ஆகிருக்கும்னா நீங்கள் லாஸ்ட் போங்க. நீங்கள் லாஸ்ட்டாக இன்புட் பண்ணது லாஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ அந்த ஃபாண்ட் மேலே ஜஸ்ட் ஒன் டைம் டச் பண்ணிவிட்டு இந்த மேலே டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த இதை அப்படியே பேக் கொண்டு பார்த்தாலே தெரியும் அந்த ஃபாண்ட் வந்து நமக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டை அதில் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்துலேயும் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டை நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்மளோட இமேஜை இதில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணால் அப்படியே கொஞ்சம் மேலே எதுனா இந்த லிரிக்ஸுக்கெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் ஒன்று இருக்கும், இமேஜ் லேயர். ஜஸ்ட் அந்த லேயரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு இருக்கா. ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண இந்த இடத்துல டெக்ஸ்ட் வருதா, இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு நாம் வந்து நம்மளோட இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி பிஎன்ஜியாக கட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ அதை எப்படி பண்ணுறேன்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னாடி போட்ட நிறைய வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்க்க அவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இமேஜ் கூட எடுத்துட்டு இப்போ இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக அதில் சேஞ்ச் ஆயிடும். இப்போ நீங்கள் அப்படியே பேக் வந்தால் மட்டுமே போதும்.
பேக் வந்துட்டு இப்போ இந்த 3D ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணணும். ஸோ அதுக்கு அந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனில் போயிட்டு இந்த ஆப்ஷன் அந்த கேமரா ஆப்ஷனை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ மேக் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் கிளியர் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அலாமரிச்சு இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணுமோ ஸோ அது எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.